ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான். சமீபத்தில் எங்கேயோ படித்தேங்க, அதை தான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அதாவது பணம்ங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த பணத்துக்கே நம்ம பல பெயர்கள் கொடுத்து வச்சுருக்கோம் தெரியுமா? அதாவது இப்போ கல்யாணம் அப்படின்னு எடுத்திங்கன்னா அதுக்கு நம்ம டௌரின்னு சொல்கிறோம். சர்ச்சிலேயோ டெம்பிள்லேயோ எடுத்திங்கன்னா அதுக்கு பேர் காணிக்கைன்னு சொல்கிறோம். ஸ்கூல் அப்படின்னு எடுத்திங்கன்னா அதுக்கு பேர் ஃபீஸுன்னு சொல்கிறோம். டிவோர்ஸில் கூட பணம் இருக்குங்க, அதுக்கு பேர் தான் அலிமினி. கோர்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபைனுன்னு சொல்கிறோம். கிட்னாப்பர்ஸ் அவங்க கேட்குற பணத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா? ரேன்சம் அப்படின்னு பேருங்க. நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குற பணத்துக்கு பேர் அலவன்ஸ். அதே ஒரு சிவில் சர்வெண்ட்டோ இல்லை ஒரு பென்ஷனரோ வாங்குகிற பணத்துக்கு பேர் பென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். கவர்மெண்ட்டுக்கு நாம் செலுத்துகிற பணத்துக்கு பேர் என்ன தெரியுமா சொல்கிறோம்? டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் நம்ம பணத்தை வங்கியிலேருந்து வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம லோன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு எம்ப்ளாயர் ஒரு ஒர்க்கருக்கு பணம் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் சேலரி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம், நமக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க, நாம் அதை அப்ரிஷியேட் பண்ணி அவங்களுக்கு பணத்தை கொடுத்தா அதுக்கு பேர் நம்ம டிப் அப்படின்னு சொல்கிறோம். இதே நம்ம பேங்க்லேருந்து பணத்தை கடன் வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்கும்போது டெப்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு முதலாளி தன்னோட தொழிலாளிக்கு பணத்தை கொடுத்தா அதுக்கு பேர் சம்பளம்னு சொல்கிறோம். இப்படி பணத்துக்கு நம்ம நிறைய பெயர்கள் கொடுத்துருக்கோங்க. ஆனால் இந்த பணம் இல்லாமலும் நம்மளால் இருக்கவே முடியாதுங்க. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? காயின்ஸ் அதை விட பணம் வேல்யூ எப்போவுமே ரொம்ப ஜாஸ்தி. அது எப்படி சொல்லுவோம், எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, காயின்ஸ் எப்போவுமே சத்தம் போடும். ஒருத்தருக்கு வேல்யூ ஏற ஏற அவங்க ரொம்ப அமைதியாகிடுவாங்க. இந்த சில்லறை அப்படின்னு சொல்கிறாங்களே, அவங்க தான் சத்தம் போட்டுகிட்டே இருப்பாங்க. இன்னொன்று தெரியுங்களா? எல்லா படத்துலேயும் நீங்கள் பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி அவர்கள் ஃபோட்டோ இருக்குங்க. ஆனால் அதை கூட சொல்லுவாங்க, எல்லா படத்திலும் எந்த விதமான படத்திலும் பார்த்தீங்கன்னா அதே புன்னகையுடன் மகாத்மா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பணம் எப்போவும் மாறுபடுறது இல்லைங்க. பணம் எப்போவுமே ஒன்று தான். அது யார் கையில் போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அதோட மாறுதல் இருக்குங்க. அதனால் பணத்தை சம்பாதிக்கணுங்க. கொஞ்சமாக சம்பாதிச்சிங்கன்னா அதை பத்திரமா பார்த்துக்கலாம். நிறைய இருந்தால் அப்புறம் அந்த பணத்தையும் சேர்த்து நம்மளையும் சேர்த்து காப்பாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடுங்க. அதனால் பணத்தாசை எப்போவுமே கூடாது. பணம் தேவை தான், ஆனால்